சரி, இன்னைக்கு தமிழ் இலக்கணம் 10th ஸ்டாண்டர்டில் செகண்ட் பார்ட் பார்க்கலாம். மூவகை மொழினா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தமிழ் இலக்கணத்தில் ஒரு சொல் அதுக்கு என்ன பொருள் நமக்கு தருமோ அதன் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது தமிழ் இலக்கணத்தில் ஒரு சொல் அது நமக்கு எப்படி பொருள் கொடுக்குது, அந்த பேசிஸில் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் மொழியை 3 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி அப்படின்னா என்னென்னா ஒரு சொல் தனித்து நின்று நமக்கு பொருள் தரும், அதுதான் தனிமொழி. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணுன்றது இதை நம்ம பிரிக்கவே முடியாது இல்லையா. அதாவது பகுபதம் பகாபதம் அப்படின்னு ஒன்று வரும். பகுபதம் பகாபதம். பகுபதம் அப்படின்னா பிரிக்கக்கூடியது, பகாபதம் அப்படின்னா ஒரு சொல்லை பிரிக்கவே முடியாது. ஸோ இந்த கண்ணை இனிமேல் பிரிக்கவே முடியாது, படி அப்படின்றத இனிமேல் பிரிக்க முடியாது. ஸோ அப்போ கண் அப்படின்றது ஒரே ஒரு தனிமொழி, ஒரு சொல். அது நமக்கு ஒரு பொருளை தருகிறது, நம் உடலில் உள்ள ஒரு உறுப்பு. படி அப்படின்றது படிக்கிறது, ஒரு செயலை குறிக்குது. இது ரெண்டுமே ஒரே ஒரு சொல்லாக நமக்கு ஒரு பொருள் தருது, அதுதான் தனிமொழி. தொடர்மொழி அப்படின்னா என்னென்னா 2க்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து நமக்கு பொருள் தரும், அதுதான் தொடர்மொழி. அதாவது 2க்கு மேற்பட்ட தனிமொழி. கண்ணன் அப்படின்றது ஒரு தனிமொழி, வந்தான் அப்படின்றது ஒரு தனிமொழி. இது ரெண்டும் சேர்ந்து 2 தனிமொழிகள் சேர்ந்து, 2ன்னு சொல்லலாம், 2க்கு மேற்பட்ட தனிமொழிகள்னு சொல்லலாம். 2 தனிமொழிகள் சேர்ந்து நமக்கு பொருள் தருமாயின் அது தொடர்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணன் வந்தான், புத்தகம் படித்தான், இது ஒரு எக்ஸாம்பிள். இது புத்தகம்ன்றது ஒரு தனிமொழி, படித்தான் அப்படின்றது ஒரு தனிமொழி. இது ரெண்டையுமே பிரித்தாலும் நமக்கு பொருள் தரும். அதாவது கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு நபருடைய பெயர், வந்தான் அப்படின்னா வந்திருக்காங்க அப்படின்ற ரெண்டுமே தனியாக சொல்லும் பொழுதும், 2 சொற்களை தனியாக சொல்லும் பொழுதும் நமக்கு பொருள் இருக்குது, பொருள் அர்த்தத்தை கொடுக்கும். புத்தகம் அப்படின்றது ஒரு புக்கு, அதுக்கு அர்த்தம் இருக்குது. படித்தான் அப்படின்றது படிக்கிறது ஒரு செயல், அதுக்கும் அர்த்தம் இருக்குது, பொருள் இருக்குது. ஸோ இந்த சொற்களை பிரித்தாலும் நமக்கு 2 தனிமொழிகளாக இருக்கும், சேர்ந்தாலும் நமக்கு பொருள் தரும், பிரிந்து இருந்தாலும் நமக்கு பொருள் தரும், அதுதான் தொடர்மொழி. அடுத்து பொதுமொழி. பொதுமொழி அப்படின்னா என்னென்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அந்த சொல்லையே பிரிக்கும் பொழுது அது நமக்கு வேறொரு பொருளையும் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், 8 அப்படின்றது இது தனித்து நின்று தனிமொழியாக இருக்குது. 8 அப்படின்றது இதுக்கு என்ன பொருள்? நம்பர் 8, அதாவது எண் 8ன்னு அர்த்தம். இந்த சொல்லே பிரித்து எழுதுகிறோம், எல் கூட்டல் தூ அப்படின்னு பிரித்து எழுதுகிறோம். அப்போ எல் அப்படின்னா என்னென்னா, எல்லுன்றது ஒரு உணவு பொருள், தூ அப்படின்றது உணவு, எல்லை உண் அப்படின்னு வேறு ஒரு பொருளை தருது. அதாவது 8ன்றது ஒரு பொருள், எல்லை உண் அப்படின்றது வேறு பொருள். அப்போது ஒரே சொல்லே பிரியாமல் தனித்து மொழியாக இருந்து நமக்கு ஒரு பொருளை தருது, அந்த சொல்லே பிரிக்கும் பொழுது நமக்கு வேறொரு பொருளை தருது. 2த்துக்கும் வேறு வேறு அர்த்தம் இருக்குது. பிரியாமல் இருக்கும் பொழுது ஒரு அர்த்தம், பிரிஞ்சு இருக்கும் பொழுது இன்னொரு அர்த்தம் கொடுக்குது, அதுதான் பொதுமொழி. அதே மாதிரி வேங்கை அப்படின்றது இன்னொரு எக்ஸாம்பிள். இது வேங்கைன்றது வேங்கை மரத்தை குறிக்குது, பிரிக்காமல் தனிமொழியாக இருக்கும்போது. இதையே பிரிக்கிறாங்க, வேம் கூட்டல் கை அப்படின்னு பிரிக்கும் பொழுது வேகின்ற கை அப்படின்னு அர்த்தம். அப்போது கை இப்போ அடுப்பில் கை வெந்துருச்சு அப்படின்னா வேம் கூட்டல் கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வேறொரு பொருளையே தருது. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளை தருமாயின் அது பொதுமொழின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை இன்னொரு விதமாக எப்படி சொல்லுவாங்கன்னா, தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் இருக்கும் மொழி தான் பொதுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க.